திருவள்ளுவர். நான் திருக்குறள் என்னும் நூலை எழுதியுள்ளேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த திருக்குறள் என்னும் நூலிலிருந்து ஒரு குறளை உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கான விளக்கத்தையும் ஒரு குட்டி கதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அந்த குறள் என்னன்னா, கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் கல்வி என்னும் அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டது. இப்ப நான் உங்களுக்கு இந்த குறளுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எந்த ஒரு நூலை படிச்சாலும் புரிஞ்சு படிக்கணும். அந்த கருத்துக்களை நாம் புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும். இப்ப நம்ம ரெண்டு விஷயத்த பண்ணா கண்டிப்பா நம்மளால நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். இப்போ நான் இதுக்கு ஏற்ற ஒரு குட்டி கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த கதையில என்ன நடக்குதுன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க 2ஆம் வகுப்பு படித்து வந்தார்கள். அருண் வருண் 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எப்பவுமே ஒற்றுமையா இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் அவங்க பகிர்ந்துப்பாங்க. உங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு குட்டி வேறுபாடு என்னன்னா, அருண் எல்லாத்தையும் புரிஞ்சு படிப்பான். ஆனா வருண் அப்படி இல்லை. அருண் எல்லாத்தையும் அந்த கருத்துக்களை, புத்தகத்துல இருக்க கருத்துக்களை வாழ்க்கையில பின்பற்றுவான். இப்படியே சில நாள் போயிட்டு இருந்தப்போ அருண் வருண் இவங்க எல்லாருக்கும் பொது தேர்வு வந்தது. எல்லாரும் தேர்வு எழுதிட்டு இருந்தாங்க. நல்லாவே தேர்வு எழுதிட்டு இருந்தப்போ அருண் ஒரு பக்கமும் வருண் ஒரு பக்கமும் உட்காந்துட்டு தேர்வு எழுதிட்டு இருந்தாங்க. அருண் நல்ல தேர்வு எழுதிட்டு இருந்தான். ஆனா வருண் ரொம்பவே சோகமா தேர்வு எழுதிட்டு இருந்தான். பிறகு எல்லாரும் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்தப்போ அருண் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா வருண் ரொம்ப சோகமா இருந்தான். என்னடா ஆச்சு அது அப்படின்னு கேட்டப்போ வருண் சொன்னான், இல்ல நான் என் தேர்வை நான் ஒழுங்கா எழுதல, ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னான். ஆனா அருண் சொன்னான், எல்லாமே சுலபமா இருந்தது, எல்லாமே நான் புரிஞ்சு படிச்சு நான் அதை என் வாழ்க்கையில பின்பற்றனால அது எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது தேர்வு எழுத அப்படின்னு சொன்னான். ஆனா வருண், நீ எதையும் புரிஞ்சு படிக்காததுனால உனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், இனிமே ஆவது இதை நீ பின்பற்று அப்படின்னு அருண் சொன்னான். அதுக்கப்புறம் தான் வருண் புரிஞ்சுக்கினா, ஆமா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ அப்படின்ட்டு ரொம்ப கதறி அழுந்தான். அதுக்கப்புறம் வருணும் அவன் வாழ்க்கையில எந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலும் அந்த புரிஞ்சு படிச்சுட்டு அந்த கருத்துக்களை அவன் வாழ்க்கையில பின்பற்றிட்டு இருந்தான். பிறகு அவங்க வாழ்க்கையில எல்லாருமே 2 பேருமே முன்னேறிட்டு வந்தாங்க. இப்ப நம்ம இந்த கதையில யார மாதிரி இருக்கணும் சொல்லுங்க? கரெக்ட், ஆமா, நம்ம அருண் மாதிரி இருக்கணும். அவனை மாதிரி எந்த புத்தகத்தை படிச்சாலும் புரிஞ்சு படிக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றணும். நம்ம கண்டிப்பா நம்மளால நம்ம வாழ்க்கையில உச்சத்தை தொட முடியும். புரியுதா? நன்றி.